அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தை செய்த உபகாரங்கள் என்ன? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உன் தந்தை உன் வாழ்விற்காக இரவு பகலாக பாடுபட்டு சம்பாதித்து உனக்கு ஆக வேண்டிய செலவுகளை அவரே செய்தார். உன் தாய் உன்னை வயிற்றில் சுமந்திருந்த சமயம் ஏற்பட்ட வைத்திய செலவையும், நீ பிறக்கும் பொழுது பிறந்த பிறகும் ஏற்பட்ட வைத்திய செலவையும் உன் தந்தைதான் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய உணவிற்கும் உடைக்கும் இன்னும் ஆக வேண்டிய மற்ற செலவினங்களுக்கும் அவர்தான் பாடுபட்டு சம்பாதித்தார். நீ இடையிடையே சுகக்குறைவாக இருந்த சமயம் அதற்கான வைத்திய செலவுகளையும் உன் தந்தைதான் பொறுப்பேற்று கொண்டார். நீ சிறுவனாக இருந்த சமயம் உன்னை மகிழ்விப்பதற்காக விளையாட்டுப் பொருட்களை வாங்கி வந்து உன்னை மகிழ்வித்ததும் உன் தந்தைதான். மேலும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் உன்னை அவர் அழைத்துச் சென்றார். அவ்வாறு செல்லும் பொழுது சில சமயங்களில் உன்னால் நடந்து செல்ல இயலாதிருந்த போது அப்பொழுதும் அவர் உன்னை தூக்கி கொண்டு சென்றார். பெருநாட்கள் வரும்பொழுதெல்லாம் உனக்கு நல்ல ஆடைகளை வாங்கி தந்தார். இது மட்டுமா, அவர் கடைவீதிக்கு சென்று வரும் சமயமெல்லாம் உனக்கு ஏதேனும் தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு வந்து தந்தார். மேலும் உன்னை மதரசாவில் ஓத வைத்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து இந்தளவு உன்னை ஆளாக்கியதும் உன் தந்தையல்லவா? அது மட்டுமா, உனக்கு திருமணத்திற்கு வேண்டிய செலவுகளை செய்ததும் உன் தந்தை தானே? உனக்காக இவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆளாக்கிய தந்தை. அல்லாஹாலா பாதுகாத்தவர்களை தவிர உன் வீட்டு வேலைக்காரனை விட கேவலமாக நினைக்கின்றாயே? நம்ம அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை, அவருடைய மேன்மைகளையும் அவர்களுடன் விரோதம் செய்து கொண்டால் என்னென்ன தீமைகள் உண்டாகும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு பல ஹதீஸ்களில் தெரிவித்துள்ளார்கள். நீ யார்? இந்த ஹதீஸ்கள் எல்லாம் படித்தால் நீ யார், உன் தந்தை யார், உன் தாய் யார், அவர்களின் அந்தஸ்து உன்னிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்வாய். சுருங்க கூறி, உன்னுடைய பெற்றோர்கள்தான் சொர்க்கமும் நரகமும் என்று கூறும் பொழுது இதைவிட வேறு என்ன வேண்டும்? அதாவது பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சொர்க்கமும், அவர்களுக்கு கட்டுப்படாமல் நடந்தால் நரகமும் கிடைக்கும் என்பதுதான் இதனோட பொருள். மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது கூட என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மேலும் பெற்றோர்களின் வெறுப்பை ஏற்றுக்கொண்ட பலர் இவ்வுலகிலேயே பல துன்பங்களையும் சிரமங்களையும் அனுபவிப்பதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலும் எம்முறையில் கட்டுப்பட்டு ஏவினார்களோ அம்முறையில் கட்டுப்பட்டு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடுவது, திருப்பொருத்தத்தை அடைய நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.